நான் டைரக்டர் இல்ல, ஆனா டைரக்டரா இருந்தா உனக்கு அதுல கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பேன். அப்புறம் கண்டிப்பா என் மூவில நீ ஒரு ரோல் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? என் மூவில ஆக்ட் பண்றீங்களா? நான் டைரக்டர் கிடையாது, எனக்கு ஞாபகமே வரல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? டாக்டரா லாயரா நான் என்னவா இருந்தேன்? எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கள பத்தி மறந்துடுவாங்க. எனக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. மக்கள் அவங்க மனைவி குழந்தைகளை கூட மறந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட மனைவி குழந்தைகளோட என்னோட ஃபேவரட் மூவிஸையும் மறந்துடுவேன் போல இருக்கு. உண்மைய சொல்றேன், இந்த இடத்தோட ரொம்ப மோசமான நிலைமையே இதுதான். அதாவது இங்க இருக்கிறவங்க அவங்க பாஸ்டையே மறந்துடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த இடத்துல புது அடையாளத்தை உருவாக்கிக்கிறாங்க. சுபாக்கி அக்கா கூட அதத்தான் சொன்னாங்க. அப்படின்னா கசாமா கூட எல்லாத்தையும் மறந்துட்டான் போல இருக்கு. நான் உன்னோட மாம் டாடி கிட்ட சொன்னேன், இந்த சிட்டியை விட்டு வெளியே போக வழி இல்லைன்னு. நான் சொன்னது பொய்யா இருந்து இங்க இருந்து வெளியே போறதுக்கு அவங்களுக்கு வழி கிடைக்கணும். தம்பி மசாவ், நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். என்னப்பா மசாவ், நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, நீங்க யாரு? என்னப்பா இப்படி எல்லாம் ஆக்டிங் பண்ற? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஏற்கனவே நம்ம பாத்துருக்கோம். பாத்துக்கிட்டது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். எனக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா மசாவும் எல்லாத்தையும் மறந்துட்டான் போல இருக்கே. அது சரி, உங்களுடைய பேரு என் பேரு ஷின்சான், இது தெரியாதா? நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு விரும்புவீங்களா? உங்ககிட்ட நான் பேசினா எனக்கும் சில விஷயங்கள் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குல்ல. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க, என்னோட ஒய்ஃபை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என்னப்பா மசாவு, எப்போ நீ கல்யாணம் பண்ண சொல்லவே இல்ல? நீங்க வரீங்களா? நம்ம வீட்டுக்கு போகலாம். நாம வந்துட்டோம். நான் வந்துட்டேன் ஹனி. மசாவு என்ன பேரை மாத்தி சொல்றோம்? நான் உனக்காக நிறைய பொட்டேட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பொட்டேட்டோஸ் பிடிக்கும்ல? ஷின்சான் சார், இவங்க தான் என்னோட ஒய்ஃப் நானி. யார் இவரு? இவரோட பேர் தான் ஷின்சான். இவரை நான் மார்க்கெட்ல பார்த்தேன். அப்புறம் இவருக்கு என்ன முன்னாடியே தெரியும்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதான் சொன்னனே. ஆனா உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா சின்ன வருத்தம், நீ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல. என்ன சொன்னீங்க? எனக்கு உன் நண்பனை பார்த்தா ரொம்ப மோசமானவன்னு தெரியுது. பாராட்டுனதுக்கு ரொம்ப நன்றி. என்னது இது? சரி, எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எப்படி போனா உனக்கு என்ன வந்தது?